செக் பண்ணிக்கோங்க பாத்துக்கலாம். இப்போ உச்சநீதிமன்றம் போன பிறகு ஆளுநர் ஒப்புதல் கொடுத்தாரு. நீட் பில்லுக்கு ஒப்புதல் ஆயிடுச்சு. இப்ப வந்துருச்சா அது? எது நீட் பில்லுக்கு வந்து யூனியன் கவர்மெண்ட்ல இருக்கு. யூனியன் பிரசிடென்ட் கிட்ட தான இருக்கு. பிரசிடென்ட் கிட்ட தான இருக்கு. வந்துருச்சான்னு கேக்குறேன். வரல. என்ன அப்ப ஆளுநர் நிறுத்தி வச்சு கரெக்ட் தானே? நடக்காத ஒரு பில்ல வந்து ஆளுநர் இது ஹோல்ட் பண்றது என்ன கரெக்ட்? ஏங்க அத பேரிரிவாளன் பில் என்னாச்சு? பேரிரிவாளன் பில் என்னாச்சு? பேரிரிவாளன் பில் இல்லங்க. பேரிரிவாளன் ரெக்கமெண்டேஷன் தீர்மானம் என்னாச்சு? சார் 17 வருஷம் அவங்க 3 வாட்டி ஆட்சியில இருந்தாங்க. நல்ல பாயிண்ட் நீங்க கேட்டீங்க. சரி ஓகே. ஆளுநர்ன்றது வந்து ரவி கிடையாது. இட் இஸ் a constitutional body. ரவி ஹோல்ட் பண்ணல. இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா கவர்னரும் ஹோல்ட் பண்ணிருக்காங்க. அப்ப நீங்க யாரெல்லாம் கேக்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருந்த எல்லா கவர்னரும் கேக்குறீங்க. எல்லாரையும் தான் கேக்குறோம். எல்லாரையும் தான் கேக்குறோம். நீங்க யாரை கேக்குறீங்க? இவர தான் கேக்குறீங்க. இண்டிவிஜுவலா கேக்குறீங்க. இல்ல யார் ஹோல்ட் பண்ணா? இதுக்கு முன்னாடி இருந்த எந்த கவர்னர் ஹோல்ட் பண்ணாரு? 18 வருஷமா ஹோல்ட் இருக்கு. எது? எவ்வளவு வருஷமா ஹோல்ட் இருக்கு? இல்ல பேரிரிவாளன் சம்பந்தமான ரெசல்யூஷன் அவரோட 2015 தாங்க அவனுக்கு விடுதலை ஆளுநருக்கு அனுப்பப்பட்டது. சுப்ரீம் கோர்ட் ஸ்பெஷல் ஆக்ட் பாஸ் பண்ணாங்க. நான் இந்த பாருங்க மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் கூட போல. நான் என்ன சொல்றேன், நீங்க திரும்ப சொல்றேன், பேரறிவாளர் கேஸ் இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் சார் ஆர்.என். ரவீந்திர தனிநபருக்காக கிடையாது. ஆர்.என். ரவீந்திர நான் ஒரு கிளாரிஃபை பண்றேன். இந்த விஷயம் ஆர்.என். ரவீந்திர தனிநபருக்காக கிடையாது. அந்த கான்ஸ்டிடியூஷன் ஹோல்ட் பண்ணக்கூடிய அந்த பொசிஷனை ஹோல்ட் பண்ணக்கூடிய நபர் தான். நாம வந்து ஆர்.என். ரவியை குறிப்பிட்டு எதுவும் சொல்லல. இந்த கேள்வி எல்லாமே கவர்னருடைய செயல்பாடுகள் அவருடைய நடவடிக்கை சம்பந்தமா, நாட் ஃபார் ஆர்.என். ரவி. கரெக்ட். இப்போ அவங்க எல்லாருமே, ஆனா இவங்க அதாவது மீடியா உட்பட எல்லாருமே உட்பட எப்படி வந்து ஆர்.என். ரவியை வந்து ஒரு வந்து ஆன்டகனிஸ்ட் மாதிரி ஒரு தவறான அவரு. இப்ப நான் திரும்ப கேக்குறேன், நீங்களே சொன்னீங்க ஆர்.என். சென்னாரெட்டி முதல் கொண்டு ஆர்.என். ரவி முதல் கொண்டு பன்வாரிலால் புரோஹித் எல்லாரும் விமர்சிக்கப்படுறாங்க. இத பாருங்க, இத பாருங்களேன், கான்ஸ்டிடியூஷன் மீறும் போது விமர்சனத்துக்கு உள்ளாராங்க. இத பாருங்க, கான்ஸ்டிடியூஷன் யாருமே மீறல. ஒன்னு பாயிண்ட், இது வந்து கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து ரிஜெக்ட் பண்ணவும் இல்ல. ஏன்னா இது வந்து கான்ஸ்டிடியூஷன் இல்லாத மரபு தான். ஆனா தமிழக சட்டப்பேரவையில இருந்த ஒரு மரபை கேட்டிருக்காரு. இதுதான் மேட்டர். பட் இப்ப நான் என்ன பண்றேன், இது கொஞ்சம் இது அப்படியே கொஞ்சம் தள்ளி மகாராஷ்டிரா சார் தெரிஞ்சுக்கணும். மகாராஷ்டிரால இப்பதான் போன வருஷம் தான் வந்து அந்த மாநிலத்துக்கான வாழ்த்து வந்தது. அவங்களுடைய மாநில வாழ்த்து வந்து மகாராஷ்டிராவுடைய ஜெய் மகாராஷ்டிரா. அப்போ என்ன பண்றாங்க, சட்டப்பேரவையில் வந்து ரெசல்யூஷன் போடுறாங்க. என்னன்னா இதுதான் மரபு போடுறாங்க. என்ன சொல்றாங்க, முதல்ல தேசிய கீதம், அப்புறம் மகாராஷ்டிரா மாநிலத்துடைய யார் போட்டது? யார் ரெசல்யூஷன் போட்டது? இல்ல யார் போட்டது? அந்த இருக்கக்கூடிய அவையில் இருக்கக்கூடிய எல்லா பேரவை தான் போட்டது. இந்த பேரவை வேண்டாம்னு சொல்றாங்க. பாருங்க, அதுதான் என்ன சொல்றேன். அப்ப நீங்க அதை ஏற்றுக்கொள்ளணும் இல்ல, ஆளுநர் அதை ஏற்றுக்கொண்டார் இல்ல, வேண்டாம்னு சொன்னாரா? அங்க நான் சார் பேசி பதில் சொல்றேன் சார். இல்ல சார், நேரா சுருக்கமா சொல்லுங்க. இருக்கக்கூடிய ஆளுநர் கோரிக்கை வைக்கல, அவங்களா டிசைட் பண்ணி பண்றாங்க. இங்க இருக்கக்கூடிய நீங்க டிசைட் பண்ணிக்கங்க. நீங்க ஒரு மரபை நீங்களே கொண்டு வந்து வைங்க. ஏன்னா இப்ப மகாராஷ்டிரால வந்து எக்ஸாக்ட்டா இப்போ திமுக திராவிட மாடல் அரசு எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் இந்தியால மகாராஷ்டிரா கவர்மெண்ட் டிஃபைன்ஸ் எக்ஸாக்ட் ரோல் ஆஃப் கவர்னர், சீஃப் மினிஸ்டர் அண்ட் சீஃப் செக்ரட்டரி. நீங்க எடுத்து பண்ணுங்க. மகாராஷ்டிரால கொடுத்துட்டாங்க, இதுதான் கவர்னர் பண்ணோம், இதுதான் வந்து முதலமைச்சர் பண்ணோம், இதான் சீஃப் செக்ரட்டரி பண்ணோம். நீங்க அதை எடுத்து ஃபாலோ பண்ணலாம்ல. நான் என்ன கேக்குறேன், நான் இல்ல அரண்மனை கிட்ட இறுதி சுற்று கருத்து கேட்கல. சரி ஓகே. இல்ல மகாராஷ்டிரா சரி ஓகே. சுருக்கமா சொல்லுங்க, நேரம் குறைவா இருக்கு. நான் சொல்ல அது இல்லாத வைக்கும் ஆளுநர் கான்ஸ்டிடியூஷனலா கேட்டாலும் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பக்கம் ஒரு பக்கம் முதல்வர் தரப்புல இருந்து ஆட்சியில இருந்து ஒண்ணு வராது. அது கீழே இருக்கக்கூடிய இயக்கங்கள், தொண்டர் கூட்டணி கட்சிகள்ல இருந்து கடுமையான தாக்குதல், இந்த மாதிரி நான் சொல்ற மாதிரி இந்த மாதிரி பல கட்டுரைகள் வரதா வரும். முதலமைச்சர் தனி மெஜாரிட்டியோட ஆட்சியா இருக்காரு சார். கூட்டணி கட்சியில இருந்து கட்டுப்படுத்தும் தெரியல. திரு அருண்